வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா இது வழக்கமான தேர்தல் மாதிரி இல்லாம ஒரு புதிய அரசியல் களமா உருவாகிட்டு இருக்கு. இது வெறும் கட்சிகளோட மோதல் இல்ல, முழுக்க முழுக்க எண்களோட விளையாட்டு. வாங்க இந்த அரசியல் கணக்குகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 5.67 கோடி. அப்பாப்பா, இதுதான் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரை தீர்மானிக்க போற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஜனநாயக சக்தி இது. சரி, அந்த பெரிய நம்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். 27.53 லட்சம். இவங்க யாரு தெரியுமா? இந்த தேர்தல்ல முதல் முறையா ஓட்டு போட போறவங்க. இந்த தேர்தலோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தியா இவங்கள பாக்குறாங்க. சோ இந்த புது வாக்காளர்கள் ஏன் இவ்ளோ முக்கியமானவங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை பார்த்தா கடந்த 50 வருஷமா இங்க 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆமா, அந்த 2 அரசியல் ஜாம்பவான்கள் திமுகவும் அதிமுகவும் தான். 2 கட்சிகளுக்குமே மிகப்பெரிய வரலாறு இருக்கு. தமிழக அரசியலோட 2 அசைக்க முடியாத தூண்களா இவங்க தான் இத்தனை காலமா இருந்திருக்காங்க. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு தடவை அவங்க, ஒரு தடவை இவங்கன்னு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேல இந்த 2 கட்சிகளும் தான் அதிகாரத்தை தங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கிட்டாங்க. இதுதான் இத்தனை நாளா தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் யதார்த்தம். ஆனா இந்த நீண்ட கால அரசியல் கட்டமைப்பு இப்போ உடைய போகுது. ஏன்னா இந்த இருமுனை போட்டியை சவால் செய்யறதுக்காக 2 புதிய சக்திகள் களத்துல குதிச்சிருக்காங்க. அதுல முதல் சக்தி நாம் தமிழ் கட்சி. தங்களுக்கென ஒரு தனித்துவமான கொள்கையோட ஒவ்வொரு தேர்தல்லையும் தங்களோட வாக்கு வங்கியை படிப்படியா அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம். இந்த வருஷத்தை பாருங்க, 2024. அதாவது ரொம்ப ரொம்ப புதுசு. பல வருஷங்களா அரசியல்ல இருக்கிற கட்சிகளுக்கு மத்தியில இப்போதான் ஆரம்பிச்ச இந்த கட்சி வந்த வேகத்திலேயே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ இந்த 4 முக்கிய கட்சிகளையும், அதாவது டிஎம்கே, அதிமுக, நாதகா, தபேகா, இவங்கள நேருக்கு நேரா வச்சு நம்பர்ஸ் வச்சு ஒரு அலசல் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளி. அப்போ இந்த 4 பேரும் களத்துல நிக்கும்போது யாரு பலமா இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடலாம். இந்த டேட்டா நமக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கும். இந்த ஒப்பீட்டு அட்டவணைய பாருங்க. 4 கட்சிகளோட வரலாறு, கொள்கை, ஆட்சி செஞ்ச முறைகள்னு எல்லாமே இருக்கு. ஆனா இங்க எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தவேகோவோட உறுப்பினர் எண்ணிக்கை. அடேங்கப்பா, கட்சி ஆரம்பிச்ச கொஞ்சம் மாசத்திலேயே கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்களா? இதுக்கு காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த எண்ணிக்கை தமிழக அரசியல் கணக்கையே மாத்தி அமைச்சிருக்கு. இந்த பார் சார்ட் போன ஸ்லைட்ல நாம பார்த்தத இன்னும் தெளிவா காட்டுது. திமுக தான் உறுப்பினர் பலத்துல முதலிடத்துல இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா 2வது இடத்தை கவனிச்சிங்களா? இங்கேதான் அசல் ட்விஸ்ட். பல தசாப்தங்களா அரசியல இருக்கிற அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா தவைக்க வந்து நிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, களத்துல இறங்கின முதல் வருஷத்திலேயே தவைக ஒரு மிக முக்கியமான போட்டியாளரா உருவெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். சரி, இந்த உறுப்பினர் எண்ணிக்கை எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறுமா? வரப்போற 2026 தேர்தலோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போற முக்கியமான காரணிகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். பாருங்க, முதல்ல தவகோட தாக்கம். அவங்களோட உறுப்பினர் பலம் வாக்குகளா மாறுமாங்கிறது $1 மில்லியன் கேள்வி. 2வது பெண் வாக்காளர்கள். ஆண்களை விட 12 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க. சோ அவங்களோட முடிவு ரொம்ப முக்கியம். 3வது, நம்ம ஆரம்பத்திலேருந்தே பேசிட்டு இருக்கிற அந்த 27 லட்சம் புது வாக்காளர்கள். அவங்க தான் உண்மையான கேம் சேஞ்சர்ஸ். கடைசியா ரொம்ப முக்கியமா, தமிழ்நாட்டுல பாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எந்த கட்சியிலையும் உறுப்பினரா இல்ல. இவங்களோட மனசை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஆக ஒரு பக்கம் பல ஆண்டுகால அரசியல் பாரம்பரியம், இன்னொரு பக்கம் ஒரு புதிய மாற்றம். இந்த 2க்கும் நடுவுல நிக்கிறாங்க அந்த 27 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள். அவங்க தங்களோட முதல் ஓட்டை பாரம்பரியத்துக்கு போடுவாங்களா இல்ல மாற்றத்துக்கு போடுவாங்களா? அவங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு தான் தமிழ்நாட்டோட அடுத்த அத்தியாயத்தையே எழுத போகுது. யோசிச்சு பாருங்க. தமிழக தேர்தல் 2026. சிந்தித்து வாக்களியுங்கள். தமிழ்நாடு.